எக்கை வச்சு எப்பவுமே ஒரே மாதிரியான கிரேவி தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரேவியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி எடுப்பில் பார்க்கலாம் வாங்க. 3 எக்கில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணி இறக்கிக்கோங்க. நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணி இறக்கிக்கலாம். மசாலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ஆனியன், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, 4-5 பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணி நல்லா பியூரே பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூனுக்கு சோம்பு, நம்ம பியூரே பண்ணி வச்சிருந்த மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, அரை டீஸ்பூனுக்கு பெப்பர் பவுடர், அரை டீஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா அதை ஆட் பண்ணிட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையானக்கு தண்ணி அண்ட் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க எக்கை நல்லா பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த கிரேவியோடு ஆட் பண்ணி அதையும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த எக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி நல்லா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கை நிறைய கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான எக் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இல்லை சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுவைக்கான தேடல் தொடரட்டும்.